என்ன? நான் காது கேட்கலையா? நீ காசு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் உன் கூட டேட்டுக்கு வந்தேன். இதை பாரு, உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நான் சொல்றேன். காசை மட்டும் தரேன்னு சொல்லு, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். உனக்கெல்லாம் அவ்வளவு சீனா இல்ல, புரியுதா? நடி பாக்குற, காசு கேட்டா அவ்வளவு துள்றா. முதல்ல நீ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா? எப்ப பார்த்தாலும் பூஜை உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க. இங்க இருந்து மூட்டு கிளம்பு. எருமை, பொன்னி, கொழுத, கோட்டெருமை. அட என்ன நீ? அந்த தடியனை திட்டுறதுக்கு உனக்கு வேற வார்த்தை கிடைக்கலையா? என்ன பண்றது, அவன் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு. நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் தெரியுமா? அப்பவே அவன் வேண்டான்னு சொன்னேன். அப்படி அவன் கிட்ட என்னத்தை பார்த்து மயங்கின? அவன் பார்க்க கென் டக்காக்குற மாதிரியே இருந்தான். அசிங்கமா கேட்பேன், இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன விட்டா ஓவரா பேசுறீங்க? எனக்கு கென் டக்காக்குற மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களை தான் பிடிக்கும். சொல்றோன்னு தப்பா எடுத்துக்காத. அவன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலே இல்லையாமா. இப்பவே கண்ணு கட்டுது. மிஸ்டர் கென் மாதிரி ஒரு ஆளு வாழ்க்கையில எப்பவுமே வரமாட்டான் போல இருக்கு. இந்த உலகத்துல அவன் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். எனக்குன்னு ஒருத்தன் இல்லாமலே போயிட போறான். இதுல மேக்னெட் வச்சு அடிப்போமா? அவன் மண்டை உடைய போது பாரு. ஹாய்டா தம்பி. ஆமா, நீ என்ன படிக்கிற? அது வந்து இதுக்கு ஒண்ணு அடிக்காம என்ன பண்ணுவாங்க? என்ன சுத்தி எல்லாரும் முட்டாளுங்களாவே இருக்காங்களே. எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு வர கோவத்துக்கு யாராவது மாட்டினாங்கன்னா மண்டையை உடைச்சிருவேன். மிஸ் மோமோ அயாசே, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எது? உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப ஏன் 2 வாட்டியும் அதே சொன்ன? உங்கள மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுறானா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் தம்பி, நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. மரியாதையா ஓடி போயிடு. நான் சொல்ல வந்ததே வேற. நம்ம பிரசிடென்ட் ஏற்கனவே மார்ஸ்க்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க ஏலியன்ஸும் பாத்துருக்காரு. என்ன உளற நீ? நீங்களும் ஒரு அக்கல்ட் ஃபேன் தானே? ஐயோ, எனக்கு இந்த யூஎஃப்ஓஸ் ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கை. முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க. இது யுஏபி, அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினோமினா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணோன்ற? அதாவது யுஏபிஸ் இருக்கிறதா அமெரிக்கன் மிலிட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் ஃபோர்ஸையும் அனுப்ப போறாங்களாம். ஜப்பானும் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை உருவாக்கி இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஸ்பேஸ்ல போர் நடக்க போகுது. அப்படியா? நல்ல விஷயம். எது? அடடா, ஒரு நிமிஷம். அது மட்டும் இல்லாம நெசியோட புது போட்டோவும் இருக்கு பாரு. அது மட்டும் இல்லாம கலோனல் லியூட்டனன்ட் ஜிம் சானனை பத்தியும் ஸ்கின் வாக்கரை பத்தியும் போட்டுருக்கு. நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற. நான் இப்ப இதெல்லாம் உன்கிட்ட கேட்டேனா? எனக்கே போல பிரச்சனை இருக்கு. இதுல நீ வேற எப்ப பார்த்தாலும் ஏலியன் ஸ்பேஸ்னு பேசி பேசி உன் மூளை குழம்பிடுச்சு. அதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாரும் இல்ல. சும்மா கண்டதையும் வளரிட்டு. நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ? இந்தா. எனக்கு ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா பேரு உண்மையிலேயே ஒண்ணு இல்லவே இல்லையா? நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டேன்ல. ஆனா நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ முடிச்சிட்ட. நீ மட்டும் ஏலியன்ஸ் இல்லன்னு சொல்லலாமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பாட்டி பேய் கூடலாம் பேசுவாங்க. என்ன? நீ இந்த பேய் படம்லாம் பாத்திருக்கியா? இந்த படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கும். 2 நாள் சாப்பிடலனாலும் மூஞ்சி சுருங்கி தான் போகும். ஏலியன்ஸ்க்கு ப்ரூஃப் இருக்கு, பேய்க்கு ப்ரூஃப் இருக்கா? இதுக்கு முன்னாடி நீ ஏலியன்ஸ பாத்திருக்கியா? பார்த்தா மட்டும் தான் பேசணும். ஸ்பேஸ்க்கு போற வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா அத பாப்பேன். அட, ஏத்தான ஒருத்தனை பிடிப்பான்னு பார்த்தா இப்படி வெத்தான ஒருத்தனை பிடிச்சிருக்கான். அதானே வர வர இவன் டேஸ்ட் ரொம்ப மட்டமா இருக்கு. ஆமா, சரியா சொன்ன. அப்ப நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம்.
நான் மட்டும் உனக்கு பேய் இருக்குன்னு காட்டிட்டேன்னா வாழ்க்கை முழுக்க நீ எனக்கு அடிமையா இருக்கணும். அதே மாதிரி நான் உன்கிட்ட UFOs இல்ல UAPs காட்டிட்டா நீ எனக்கு அடிமை ஆயிடணும். நமக்குள்ள இந்த போட்டியை இன்னைக்கு நைட்டே துவங்குறோம், ஓகேவா? ஆமா, என்ன இடம்டா இது? பார்க்கவே பயங்கரமா இருக்கு. UFO ஹாட்ஸ்பாட்னு சொல்லிட்டு எங்கடா கூட்டு வந்திருக்கேன்? எல்லாருமே இந்த நாகி ஹாஸ்பிடல்ல தான் UFO உடைய ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. தப்பி தவறி கூட அவங்க கிட்ட மாட்டிக்காத கடத்தி கொண்டு போயிடுவாங்க. என்ன கடத்திடுவாங்களா? ஆமா, ஏலியன் சொன்ன கடத்தி உன் பாடியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களாம். என்னடா இதுக்கு முன்னாடி உன்னை வச்சு பண்ண மாதிரியே பேசுற? அப்படி நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆ? ஆமா, அவங்க கடத்திட்டு போறவங்களோட வேலை முடிஞ்சதுன்னா மெமரிஸ அழிச்சிருவாங்களாம். ஹே, இதுக்கு முன்னாடி நீ UFO பார்த்திருக்கியா என்ன? நீ கண்கட்டி வித்தைய பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? புத்திசாலி டாபிக்க சேஞ்ச் பண்றாரா? நான் பார்த்திருக்கேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, அதுங்க இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். நல்லா உருட்டு. சரி, அங்க எப்படி போயிட்டு இருக்க? ஓகேவா? நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். இது ஒன்றும் அவ்வளவு பயங்கரமா இல்லையே. அப்ப சரி, நான் இப்ப உள்ள போக போறேன். ஏங்கிற ஒண்ணு இல்லங்கிறத நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். முடிச்சா பண்ணி காட்டுறா. நீ தான் தைரியமான ஆளாச்சே. ஆக்சுவலா அந்த இடத்துக்குள்ள போனவங்க இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லையா? உள்ள வர ஆம்பள புலி, நான் உள்ள வந்தா நீங்க எல்லாரும் காலி. சும்மாவே அதுங்க உன்னை கண்டுபிடிச்சிரும். இப்படி வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுற. வந்துட்டான் ஆம்பள புலி. நெட்ட கவனி. ஆமா, நீ ஏன் அப்பப்ப அதையே சொல்ற? இதுக்கு முன்னாடி நீ பேய்ங்கிறத பாத்திருக்கியா என்ன? இல்லையே. என்னது? ஏதோ பேய் கூட குடும்பம் நடத்துற மாதிரி அவ்வளவு பேசுற? சரி, ஃப்ரீயா விடு. பார்த்த மாதிரி அவ்வளவு சீனை போட்ட, இருந்தாலும் உன்னுடைய குருட்டு நம்பிக்கையை நான் பாராட்டியே ஆகணும். இப்ப நீ ஏன்டா கத்திட்டே இருக்க? நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல, என் பாட்டி பேய் கூட எல்லாம் பேசுவாங்கன்னு. என்ன பெத்தவங்க என் கூட இல்ல. சோ நான் என் பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியா? சாரி, அது இப்பதான் எனக்கு தெரியும். அதுக்கு எதுக்குடா நீ இப்ப சோகமா பேசிட்டு இருக்க? என் மொத்த ஃபேமிலியும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அவங்கள பத்தி எல்லாம் சொல்றேன் கேளு. வீட்ல இருந்து வெளியே போறப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் போஸோட போவேன். அப்பதான் குட் லக் கிடைக்குமா. ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அப்படிதான் போகணும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. அப்படி பண்ணா ஸ்கூல்ல இருக்கிற சில அறவேக்காடுங்க என்னை பார்த்து சிரிக்கோங்க. ஒருவேளை நான் அந்த ஸ்பிரிச்சுவல் போஸ்ல போலன்னா என் பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச பையனே என்னை பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சான். அப்ப என் பாட்டி மேல எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அவங்களாலதான் எனக்கு பிடிச்ச பையன் என்ன வெறுக்கிறான்னு அவங்கள கத்துனேன். அப்ப அவங்க மனசு கஷ்டப்படும்னு நான் நினைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா நான் என் பாட்டி கிட்ட பேசல. இப்பெல்லாம் அந்த போஸையும் பண்றது இல்ல. உண்மை என்னன்னா, யாராவது என் பாட்டிய பத்தி தப்பா பேசினா அவங்க மண்டைய பொளந்துருவேன். அப்புறம் தான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு எனக்கு பிடிச்ச பையன் என்ன கலாய்க்கிறான்னு ஒண்ணு நான் கோவப்படல. அவன் அன்னைக்கு என் பாட்டிய கலாச்சான். அதனாலதான் நான் அன்னைக்கு அவ்வளவு கோவப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. உண்மைய சொல்லணும்னா எனக்கு என் பாட்டியையும் அவங்க செய்யற இந்த வேலையையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. என் பாட்டி தான் என்னை கஷ்டப்பட்டு தனியா வளர்த்தாங்க. அதனால நான் அவங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். என் பாட்டி மேல எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நானும் இந்த பேய்களை நம்ப ஆரம்பிச்சேன். ஓகே, இப்போ உன் டர்ன். ஏலியன்ஸ் எப்போ நம்ப ஆரம்பிச்சேன்னு சொல்லு. அது அத பத்தி இப்ப பேச வேண்டாமே. ஏன் வேணான்ற? பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. நான் ஏன் நம்புறேங்கிறதுக்கு காரணம்னு எதுவும். ஒக்குல்ட்ட பத்தி வாய்க்கழிய பேசுன, காரணம் கேட்டா அப்படியே மழுப்புற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உளறி கொட்டிட்டேன். என் முத்துன கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? இல்ல, அது பேயா இருக்க வாய்ப்பு இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போன பாட்டி அவ்வளவுதான். அந்த பாட்டி கண்டிப்பா பேய் பாட்டி தான். ஆனா சாதா பேய் பாட்டி இல்ல, காசு பிடிச்ச பேய் பாட்டி. சரி, அப்படின்னா அந்த கேள்வி கிட்ட மாட்டிக்காம தப்பிக்க பாரு. ஒருவேளை நீ அந்த கேள்வி கிட்ட மாட்டிக்கிட்டா
என்னாச்சு பதில் சொல்றா. இது தப்பாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தாக்குப்படி நான் வந்துட்டே இருக்கேன். யாரா நீங்கெல்லாம்? சரி நான் வந்த வழியை திரும்ப போயிடு. எப்படி இருக்கீங்க மனித பெண்ணே? நாங்க எல்லாரும் செர்போனியன்ஸ். நாங்க செர்போராங்கிற கிரகத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்கெல்லாம் ஏலியன்ஸா? கவலையப்படாதீங்க, நாங்க எல்லாரும் மனுஷங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருப்போம். மண்ணாங்கட்டி உங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படிதான் பொண்ணுங்களை அம்மனமாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொருட்களை பத்திரமா வச்சிருப்போம். மரியாதையா அது கிழிச்சதுக்கு காசு கொடுங்க. கட்டு போட்டு என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன ஊத்து விட்டு நான் வீட்டுக்கு போகணும். எங்க இனத்துல ஆண்கள் மட்டும்தான் இருக்கும். க்ளோன் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் எங்க கிரகத்துல இனப்பெருக்கம் செய்வோம். இப்ப இதெல்லாம் கேட்டு நான் என்ன விடுறா? எங்களோட இனத்துல எங்க மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ஐடென்டிக்கலா இருப்போம். அதோட எங்களுக்கு பேசிக் எமோஷன்ஸ்னு ஒண்ணு இல்லை. அதனால எங்களோட இனம் மனிதர்கள் மாதிரியே இனப்பெருக்கம் செய்யணும்னா நீங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நட்டுக்கிட்டு இருக்கிறத நறுக்குன்னு உள்ள நுழைச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும். உங்களுக்குள்ள உணர்ச்சி உச்சி கொட்டுற அளவுக்கு தூக்கலா நீ இருக்கும். ஒரு ஆணியை போடுங்க வேணாம். இதுக்கு முன்னாடி ஒரு உருப்படாதவனை டேட் பண்ண. ஆனா அவனோட சுண்டு வரல கூட எவ்வளவு பட விட்டது இல்ல. மிஸ்டர் கேன் மாதிரி ஒரு பையன் கூட தான் நான் கண்ணி கழிய ஆசைப்படுறேன். உங்களை மாதிரி கேவலமான ஏலியன்ஸ் கூட நான் மேட்டர் பண்ண மாட்டேன். உங்களோட உணர்ச்சியை தூண்டுறதுக்காக சைக்கோ கைனசஸை பயன்படுத்தி உங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்ண போறோம். இது எப்படி இருக்கு? உங்களோட உடல் இந்நேரத்துக்கு நல்லா சூடா இருக்கணுங்க. நம்ம சைக்கோ கைனசஸ் இவ எதிர்க்கிறாளா? இவளோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரி வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். மரியாதையா என்ன விட்டுரு. யாரோ கால் பண்றாங்க. நேரங்கட்ட நேரத்துல கால் பண்றதே மனுஷங்களுக்கு வேலையா போய். கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுடா. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. செல்போன் மூலமா ஊடுருவுறீங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி எங்க கிட்ட கூட இல்ல. உன்னோட எலி குஞ்சை எனக்கு அர்ப்பணிச்சிரு. என்ன கன்றாவிடா இதெல்லாம்? நல்லா கேட்டுக்கங்க ஆண் மனிதனே, நீங்க இந்த இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்க. மரியாதையா நீங்களே இங்க இருந்து வெளியே போறீங்களா இல்ல நான் போக வைக்கட்டும்? உங்க பனானாவை என்கிட்ட கொடுத்துருங்க. கரமோ செக்ஷன் சால்வ். என்ன ஒரு வேகம்! என் சைக்கோ கைனஸை பயன்படுத்த முடியும். நீ அவனோட பனானாவை திருடி இருக்க. நீ ஒரு பனானா திருடன். செர்போ என்னோட செர்போ கிராமத்தில் ஒண்ணும் ஆகலையே. இந்த மாதிரி வெறி பிடிச்ச ஒருத்தனை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லை. நாங்க எல்லாரும் மனித இனத்து கூட ஒரு சுமூகமான உறவை வச்சிருக்கோம். ஒழுங்கா பனானாவை கொடுத்துருங்க. சரி நான் கொடுத்துடுறேன். என்கிட்ட இருந்து என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏலியன்ஸை சந்திக்க தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சொல்லிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஏலியன்ஸை சந்திச்சா அவங்கள ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கலாம்னு பார்த்தேன். சின்ன வயசுல இருந்தே வாரத்துல ஒரு யூஎஃப்ஓயாவது பார்க்க மாட்டேன். நான் எவ்வளவு வேங்க இருக்கேன்னு தெரியுமா? ஆனா அப்பெல்லாம் நீங்க வந்ததே இல்ல. உங்களை பார்க்க எவ்வளவு கெஞ்சிருப்பேன், கதறி இருப்பேன் தெரியுமா? ஒரு தடவை கூட நீங்க வரல. என் கூட படிச்சவங்க எல்லாம் என்ன எப்படி ஓட்டாங்க தெரியுமா? இருந்தாலும் ஏலியன்ஸ் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு குறையவே இல்ல. இந்த உலகத்துல இது வரைக்கும் யாரும் என்ன மதிச்சதே கிடையாது. ஆனா மிஸ் அயாசி அப்படி கிடையாது. முதல் தடவையா எனக்கு சப்போர்ட் பண்ணி
எங்களால என்னைக்கும் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஆண் மனிதர்களை விட பெண் மனிதர்களை தான் ரொம்ப பிடிக்கும். சரி, மறுபடியும் உங்களோட உணர்ச்சிகளை தூண்டும். உன்னோட சீய ரிலீஸ் பண்ணு. அதெல்லாம் வேண்டாம். இதாலே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன். கண்ணு, நீ என்ன சொல்ற? உன்னோட சீய வெளிப்படுத்துறதுனால உனக்கு ஒண்ணும் ஆகாது. எந்த கெட்ட விஷயமும் ஒண்ணு அணுகாது. அதுக்கு முதல்ல உன்னோட அடிவயரை டைட் பண்ணு. அதுக்கப்புறம் உன்னோட சீயும் தலைக்கு மேல இருக்கிறதா கற்பனை பண்ணிக்க. முடியாது. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். மாமோ, நீ எங்க போற? நில்லு. நான் உங்களை வெறுக்கிறேன் பாட்டி. உங்களை எனக்கு பிடிக்கல. அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் ஏன் எனக்கு இப்போ ஞாபகம் வருது? என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நான் அப்போ அப்படி நடந்துக்கிட்டதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறேன். உன்னோட அடிவயிறை நல்லா டைட் ஆக்கு. தலைக்கு மேல இருந்து உன்னோட சீய வெளியில கொண்டு வா. எப்படிரா? ஐயாசியம் உங்களுக்குள்ள சைக்கிக் பவர்ஸ் கூட இருக்கா? அது எனக்கே இப்பதான் தெரியும். நம்பவே முடியல. எங்க சைக்கோகைனசிஸ் பவரை இவ எதிர்க்கிறான். இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை நாங்க இவ பிரெயின் வேவ்ஸ் ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணதுனால இவளோட சக்ரா பவர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சோ? அப்படின்னா இதெல்லாம் உண்மைதானா? அப்படின்னா என்னோட பாட்டி ஒரு ரியல் ஸ்பிரிட் மீடியம் தானா? ரொம்ப நன்றி பாட்டி. இந்த உதவாக்கறீங்களே, நானே ஒரு கை பார்க்கிறேன். திரும்ப இந்த இடத்துக்கு வராதீங்க. என்னது? அது ஒரு யூஃபோ தானே? டேய் சோடா போட்டி, உனக்கு ஒன்றும் ஆகலையே. இங்கிருந்து வெளியே போயிடலாம். ஏய் பைத்தியக்கார கிழவி, என்ன பண்ணிட்டு இருக்க? மரியாதையா இந்த சோடா புட்டியை விட்டு போயிடு. ஏய் கிழவி, நீ யாருன்னு மரியாதையா சொல்லு. இந்த கிழவி வெளியே போனதுக்கு அப்புறமும் இவனுக்குள்ள இருக்கிற சாபம் அப்படியே இருக்கே. அந்த குட்டி குஞ்சனை என்னோட கட்டுப்பாட்டுல வச்சு அவன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் சாபத்துல இருந்து மீள முடியாது. என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. உனக்கு அது வேணும்னா நீ டன்னலுக்கு வா. ஒருவேளை நீ என் கூட சண்டை போடணும்னா அங்க வந்து சண்டை போட. நீ ஒரு கேவலமான சென். யாரை பார்த்து கேவலமானவன்னு சொல்லிட்டு காஜி கிழவி, என்னோட வெள்ளரி பிஞ்சை கொடுத்துரு. அடச்சே, அவன் கிட்ட தப்பிக்கலன்னா செத்துடுவான். டேய் புட்டி, என்ன டைட்டா முடிச்சுக்கோ. இங்க இருந்து நம்ம போயிடலாம். இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதுங்க பண்ண வேலைக்கு இதுக்கப்புறம் ஏலியன்ஸை நம்பாம இருக்க முடியாது. பேய் பொய் இல்லைங்கிறத நானும் நம்புறேன். அதுவும் என்ன சபிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நாம 2 பேரும் என்ன பண்ண போறோம்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இன்னொரு வாட்டி நீ உன் கண்ட்ரோலை இழந்தனா என் பவர்ஸை வச்சு என்னால தடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு. என்னோட யூனிஃபார்ம், என் வேலட்டு, என் போனு எல்லாமே அங்கேயே போயிடுச்சு. இப்போ இந்த சாபத்துல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. அந்த கிழவியை போட்டு வெளுக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. அவ தானே உன்னை சபிச்சா. அப்போ சரி, நான் இப்பவே அந்த இடத்துக்கு போறேன். என்ன? இப்பவே வா. மிஸ் ஆயாசே, நீங்க வீட்டுக்கு போறப்ப என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போங்க. என்ன சொல்ல வர? அப்ப நீயும் என்ன அப்படிதான் பாக்குறியா? இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். இதுக்கு மேல உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. எப்படியாவது நானே தனியா அந்த டனலுக்குள்ள போய் நடந்த தப்பு எல்லாத்தையுமே சரி பண்றேன். பரவாயில்ல, நானும் கூட வரேன். என்னையும் கூட்டிட்டு போ. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நீ தனியா போறது நல்லது இல்ல. நான் மட்டும் இல்லனா இந்நேரம் நீ செத்தே போயிருப்ப. என்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் உங்களை மாதிரி பொண்ணு ஹெல்ப் பண்ணுவாங்களா என்ன? நீ தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிற. இந்தா, இத நீயே போட்டுக்கோ. போலாமா? என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் வினோதமானவன் தான்.
தயவு செஞ்சு நீங்க இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோங்க. உங்களை இப்படி அரைகுறையா பார்த்து என்னால பேச முடியல. எதுக்கு என் ஹார்ட் இவ்வளவு ஃபாஸ்டா துடிக்குது? வாய்ப்பே இல்ல. மிஸ்டர் கென் டக்காகுரா சொல்ற அதே வார்த்தைய இப்ப இவனும் சொல்றானே. ஐயோ நான் என்ன பண்றேன்? கண்ட்ரோல். ஆமாண்டா புட்டி, முதல்ல உன் பேர் என்ன? நீ சொன்னதை நான் சரியா கவனிக்கவே இல்ல. அது சரி, என் பேரு கென் டக்காகுரா. நமக்குனே இருக்குல்ல இந்த வண்டி. டே ஹல்க், சீக்கிரம் வாடா. அவஞ்சர்ஸ் நம்மள விட்டுட்டு போயிட்டானுங்க. இந்த வண்டியில தான் போறோம் நம்ம.